ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. திகடச் சக்கரச் செம்முகம் மைந்துளான் சகடச் சக்கரத் தாமரை நாயகன் அகடச் சக்கர இன்மணியா உரை விகடச் சக்கரன் மெய்பதம் போற்றுவாம். அருவமும் உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மீனியாக கருணை கோர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய. அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். கச்சியப்பர் அருளிய கந்தபுராணத்தில் இன்று சுக்கிரன் உபதேச படலம். இப்படலம் சூரபன்மனுக்கு அசுரர்களின் குருவான சுக்கிராச்சாரியார் அருளிய உபதேசங்களை கூறுகிறது. சூரபன்மனும் சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும் மூவரும் வரங்களை பெற்றதால் அனைத்து அசுரர்களும் சூழ்ந்து ஆரவாரம் செய்தனர், மகிழ்ச்சி அடைந்தனர். கல்லை உண்டவர்கள் போல் ஆயினர், குதித்தனர். கவலைகள் நீங்க பெற்று அசுரர்கள் அனைவரும் வணங்கினர். சூரபன்மன் தாய் தந்தையர்கள் இருக்கும்போது பெற்ற பிள்ளைகளுக்கு கவலை இல்லை, சிவபெருமானை அடைந்ததால் எங்களுக்கு இனி கவலை என்பதே இல்லை என கூறி யாகம் செய்த இடத்திலிருந்து புறப்பட்டார்கள். தன் தந்தையாகிய காசிப முனிவரை சென்று வணங்கி நடந்தவற்றை கூறி இனி மேலே செய்ய வேண்டியது என்ன என்று வினவினர். அவர் தேவர்கள் அனைவரும் அஞ்சுவரே என மனம் கலங்கி பின் அவர் உங்கள் குலகுருவான சுக்கிராச்சாரியரை சென்று அடையுங்கள் என்று அன்புடன் கூறினார். விடை கொடுத்தனுப்பினார். அன்புடைய சுக்கிராச்சாரியாரை நெருங்க அவர் அவனது வருகை அறிந்து மகிழ்ந்தவராய் சீடர்கள் கூட்டத்துடன் சென்று எதிர்கொண்டு அழைக்க சென்றார். குருவின் திருவடிகளை மூவரும் வணங்கினர். எக்காலமும் நலமுடன் வாழ்க என்று வாழ்த்தினார். தழுவி தன் இருப்பிடம் அழைத்து சென்றார். இருக்கை அளித்து அமர செய்து அன்புடன் நீண்ட நேரம் நன்மொழிகளை நயந்து பேசிய பின் வந்ததன் காரணம் என்ன என கேட்டார் குலகுரு. வேள்வி செய்ததையும் சிவபெருமான் அருளியதையும் கூறினார்கள். செய்ய வேண்டிய முறைமைகள் யாவை என கூறுவீர்களாக என சூரபன்மன் வேண்ட மிகுதியான தீங்கினை புரியும் மனத்தை உடைய சுக்கிராச்சாரியார் கூறலானார். சிவனே பதி, பாசமே பசு, உயிரும் சிவனும் வெவ்வேறில்லை, ஒன்றேயாகும். நல்வினை தீவினை இதனால் வரும். பிறப்பு வினைகளை செய்து உயிர்கள் மீண்டும் பிறப்பெடுக்கும். நம் செயலின் தன்மை பொறுத்து சிவபெருமான் திருவருளால் வினைகள் பயனுக்கேற்ப விளையும். சிவபெருமான் திருவிளையாட்டாக மாயை செயலால் ஐம்பூதங்கள் மற்றவை படைக்கப்பட்டன. அனைத்தும் பொய்யே ஆகும். வீடு பேரும் பொய்யே ஆகும். அதை முயல்வதும் பொய்யே ஆகும். பிறப்பதும் இறப்பதும் பரம்பொருளுக்கு இல்லை. உடலுக்கு தான் பிறப்பு மறைவது உண்டு. சிவபெருமான் வேறுபாடு எதுவும் இல்லாதவராய் எக்காலமும் ஒரே தன்மை உடையவராய் நிலை பெற்று இருப்பதால் அவரே உண்மை. அதை நீ உணர்வாயாக. மற்றெல்லாம் மாயையே. மாயையிலிருந்து பிறப்பது அனைத்தும் மாயையே. வேதம் சாஸ்திரம் கூறுவதும் அதுவே. நான் கூறுவதும் உண்மையே. அனைவரை காட்டிலும் உனக்கு மேலான அரச இயல்பும் ஆணையிடும் அதிகாரமும் அழிதலில்லாத பெரும் செல்வமும் உன்னிடம் வந்துள்ளன. நீயே கடவுள். இப்பொழுது அதை தெளிவாக தெரிந்து கொள்வாயாக. யாரையும் இனி வணங்காதே. தேவர்கள் நம் பகைவர்கள். அவர்களையும் அவர்கள் செல்வங்களையும் விரைந்து அழிப்பாயாக. இந்திரன் தேவர்களின் தலைவன். அவனை பிடித்து சங்கிலியால் கட்டி சிறையில் அடைப்பாயாக. வேதங்கள் சொல்லும் முனிவர்கள் தேவர்கள் திசைக்காவலர்கள் ஆகியோர்களை நாள்தோறும் பணிவிடை செய்ய சொல்வாயாக. அவர்கள் வாழும் உலகங்களை அசுரர்களுக்கு உறைவனவாக ஆக்குவாயாக. கொலை, களவு, காமம் என கொடுமைகளை செய்வாயாக. அதனால் உனக்கு இனிமேல் தீங்கு எதுவும் இல்லை.
சிவபெருமான் அருளிய 1008 அண்டங்களுக்கும் படையுடன் சென்று பார்த்து செய்ய வேண்டிய கடமைகளை, அரசியல் பணிகளை செய்து 8 திசைகளிலும் புகழ்பெற்று மீண்டும் இவ்விடம் வருவாயாக, இங்கு அரசு புரிவாயாக என்று சுக்கிராச்சாரியார் உபதேசம் செய்தார் சூரபன்மனுக்கு என்று கூறி சுக்கிரன் உபதேச படலம் நிறைவடைகிறது. அடுத்த பதிவில் அண்டகோச படலம் பற்றி பார்ப்போம். கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். மூவிரு முகங்கள் போற்றி, முகம்பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள்கள் போற்றி, காஞ்சி மாவடி வைகும் செவ்வேல் மலரடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோஹரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.